கருணாநிதி உண்மையை உயிரோட இருந்தா என்ன நினைப்பாரு? என்னடா என் சமாதி மேல செருப்பு வைக்கிற மாதிரி அவருக்கு பார்வை தானே. இதே சேகர் பாபு அவர் என்ன செய்யறாரு? கருணாநிதி அவர்களுடைய அந்த சமாதிக்கு மேல போயிட்டு ஒரு கோவிலுடைய உருவப்படத்தை வச்சுக்கிட்டு நான் வணங்குறாரு. நான் கேட்கிறேன், கருணாநிதி முதல்ல இதை ஏத்துக்குவாரா? அவர் என்ன செய்வார்? அவருடைய ஆட்சி இருக்கும் பொழுது சட்டமன்ற உறுப்பினராக ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் தீமிதியில் இறங்கிட்டு வந்திருக்கிறார். ஒரு திருவிழாவில் கலந்துக்கிட்டு என்ன கேட்டார்? என்னையா நீ வந்து காட்டுமிராண்டி செயலை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னாரு. காட்டுமிராண்டி செயலை செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு ஒரு கடவுள் நம்பிக்கையை பார்த்து சொன்ன கருணாநிதியினுடைய சமாதிக்கு மேலே நீங்கள் வந்து கோயில் படத்தை வச்சுட்டு வணங்கன்னா யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? அதுக்கு அது கருணாநிதி உண்மையாக உயிரோட இருந்தால் என்ன நினைப்பார்? என்னடா என் சமாதிக்கு மேலே செருப்பு வைக்கிற மாதிரி அவருக்கு பார்வை தானே. அதுக்கு நீங்கள் கருணாநிதி சமாதிக்கு மேலே ஒரு செருப்பை வச்சுட்டு வந்திருக்கலாம். நீங்கள் இப்படி தான் கருணாநிதியை கேவலப்படுத்தணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அது சாமியினுடைய ஒரு படத்தை வச்சிருக்க வேண்டாம், அந்த கோவிலுடைய அந்த படத்தை வச்சிருக்க வேண்டாம். கருணாநிதிக்கு வந்து சேகர் பாபு செருப்பை கழட்டி சமாதி மேலே வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி ஃபீல் பண்ணுவார்? இப்படித்தானே ஃபீலு. ஏங்க நாங்கள் ஆன்மீகத்தை நம்புகிறோங்க, இந்து மக்கள் ஆன்மீகத்தை நம்புகிறோம். அவர்கள் அந்த கோயிலுடைய படத்தையோ அல்லது அந்த சிலைகளையோ பக்தியாக கருதுவாங்க. கருணாநிதி அப்படி கருத மாட்டாரு. ஸ்ரீராமரை செருப்பால் அடித்த அந்த ஈவேராவுடைய கூட்டங்களை பெருமையா பேசினவர் தானே கருணாநிதி. அவர் படத்துக்கு மேல போய் நீ கோயிலை வைக்கிற என்ன இது அர்த்தம்? எதுக்கு வைக்கிறீங்கன்னா இன்றைக்கு தமிழகத்தில் இந்துக்களுடைய எழுச்சி அதிகமாக இருக்கிறது. இந்து மக்களுடைய உணர்வுக்காக குரல் கொடுப்பதற்கு எல்லா கட்சிகளும் தயாராக இருக்கிறார்கள். முதல்ல பாஜக மட்டும்தான் கத்தி கொண்டு இருந்தது. இன்னைக்கு பல கட்சிகள் வந்து அதற்கு தயாராகி இந்துக்களுடைய உணர்வுகளுக்காக போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்து மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு அல்வா கொடுக்கறதுக்கு தான் என்ன பண்றீங்க நீங்க? இந்த மாதிரியான அசிங்கமான வேலைகளை செய்றீங்க.